இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் 4 கேள்வி கேட்பேன், ஓகேவா? கரெக்டாக எனக்கு பதில் சொல்லணும். சூப்பர் வீடியோ, சரியா? இந்த உலகத்தில் கரெக்டாக சொல்லணும். எனக்கு சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் போட்டதுனால யாருக்காவது சரியாக இருக்கா? அப்படி யாருக்காவது சரியா இருந்தால் கண்டிப்பாக நான் கால் பண்ணி பேசுங்க. நான் உலகத்தில் கேட்டேன், தமிழ்நாட்டில் கேட்கல. சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டால் யாராவது சரியாக இருந்தால் எனக்கு கால் பண்ணி பேசுங்க, சரியா? அதே மாதிரி தான் நடைபயிற்சி மட்டும் பண்ணாதனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தியிருக்காங்களா, இல்லை ப்ரெஷர் மாத்திரை நிறுத்தியிருக்காங்களா, இல்லை யாருக்கா சுகர் சரியாக இருக்கா, இல்லை ப்ரெஷர் சரியாக இருக்கா நடைபயிற்சி மட்டும் பண்ணதால்? அப்படி யாராவது நடத்தியிருந்தாலும் எனக்கு கால் பண்ணி பேசுங்க. இல்லை இன்சுலின் நடத்தியிருக்கீங்கனாலும் பேசுங்க, இல்லை வெயிட்டை குறைச்சிருக்கீங்கனாலும் கால் பண்ணி பேசுங்க. ஏன் தெரியுமா பண்ண முடியாது? ஏன் பண்ண முடியாது தெரியுமா? 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியும். அதனால் நடைபயிற்சி மட்டும் பண்ணி ஒரு மேஜிக்கும் பண்ண முடியாது, எந்த மேஜிக்கும் பண்ண முடியாது. சரி, அதை புரிஞ்சுவிடுங்க முதல்ல. நம்ம எல்லோரும் இப்போ பழி போடுறது எது? இந்த ரைஸ் தான். நமக்கு எல்லாத்துக்கும் இப்போ பழி இந்த ரைஸ் தான், சோறு தான். இப்போ நமக்கு எல்லாத்துக்கும் பழி இந்த சோறு நடத்துறதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா, இல்லை யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்களா சோறை நடத்தின உடனே? சொல்லுங்களா? எல்லாத்துக்குமே பழி இப்போ சோறு தான். வட இந்தியாவில் இந்த கேள்வி பதில் சொல்லுங்க எனக்கு. வட இந்தியாவில் அவங்க சோறு சாப்பிடவே மாட்டாங்களே, சோறு சாப்பிடவே மாட்டாங்க, என்னைக்கா ஒரு நாள் சாப்பிடுவாங்க. ஏன் வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போட்டுட்ருக்கான்? வட இந்தியாவில் எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? கேள்வி புரிஞ்சுதா? கொஞ்சமாவது யோசிங்க, நல்ல முடிவெடுங்க. அதான் திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன். இப்போ ரொம்ப ஃபேமஸ் வெந்தயமும் ஆவாரம்பூவும், பெரிய ஃபேமஸ். அங்கே ஆவாரம்பூவெல்லாம் பயங்கர ஃபேமஸ். வெந்தயம் ஆவாரம்பூ சாப்பிட்டதால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்கீங்கன்னா எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். இல்லை இன்சுலின் நடத்தியிருக்காங்கனால எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். சொல்லுங்களேன். இது இப்போ ரொம்ப ஃபேமஸ்ஸு. கொய்யா இலையும் மாங்காய் இலையும் க்ரீன் டீயும் குடிச்ச உடனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா, இல்லை யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்கன்னு எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். இப்போ ரொம்ப ஃபேமஸ் என்னது? படித்து பாருங்க. கருவேப்பிலையும் கரிஞ்சீரகமும் இதே நடத்தியிருக்கு. நெல்லிக்காய் ஜூஸு நாவல் பழமும், இது அமெரிக்காவிலேருந்து வந்தது. நெல்லிக்காய் ஜூஸு நாவல் பழமும் சாப்பிட்டு யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருந்தாங்கன்னு எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். இல்லை ப்ரெஷர் மாத்திரை நடத்தியிருக்காங்கன்னா கால் பண்ணுங்கள். இல்லை தைராய்டு மாத்திரை நடத்தினாலும் கால் பண்ணி சொல்லுங்கள் எனக்கு. தமிழ்நாட்டில் நான் கேட்கல, உலகத்தில் சொல்லிகிட்டு இருக்கேன். உலகத்தில் யாராவது நடத்தியிருந்தாங்கன்னு சொல்லுங்கள். கருவேப்பிலையும் கரிஞ்சீரகம் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா, இல்லை ஃபேட்டி லிவருக்கு மாத்திரை நடத்தியிருக்காங்களா, இல்லை இன்சுலின் நடத்தியிருக்கனால எனக்கு கால் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் இல்லை, உலகத்தில். அதுக்கு விளக்கம் சொல்லி தர போகிறேன், சும்மா எல்லாம் கிடையாது. மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம். இந்த புத்தகத்து பேர் என்னது? ஹாரிசன். இந்த புத்தகத்தை எடுத்து படித்து பாருங்க. இந்த புத்தகத்தை எடுத்து படித்து பாருங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், உடல் பருமன், இதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் என்ன தெரியுமா? பேலன்ஸ்டு டயட் மட்டும்தான். கருவேப்பிலையும் கரிஞ்சீரகத்தை ஒன்று யாரும் சொல்லலை, பேலன்ஸ் டயட் தான் இந்த புக்கில் சொல்லியிருக்கு. 2வது உடல் உழைப்பு, 3வது நல்ல தூக்கம். புரிஞ்சுதா புரியலையான்னு எனக்கு தெரியல. இதை விடைக்கு தெளிவங்களை யாருமே சொல்ல முடியாது. பேலன்ஸ் ஏன் அது விளக்க சொல்லி தரேன். பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும். புரிஞ்சா புரியலையா? இது சரியானா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? இந்த மாத்திரை இன்சுலின் இல்லாமல் வாழ முடியும். இல்லைன்னா மாத்திரையும் இன்சுலினும் வாழ்க்கை ஃபுல்லாக போட்டு 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 கடைசியில் நம்ம என்ன சொல்லுவோம்? மாத்திரை போட்டதுனால கிட்னி ஃபெயிலியர் வந்துட்டு, மாத்திரை போட்டதுனால கண்ணு குருடு வந்துட்டு, மாத்திரை போட்டதுனால பக்கவாதம் வந்துட்டு, மாத்திரை போட்டதுனால ஹார்ட் அட்டாக் வந்துட்டு, மாத்திரை போட்டதுனால காலில் புண்ணு ஆறல அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருப்போம். நல்லா கேட்டுடுங்க. மாத்திரை இன்சுலின் போடுறதெல்லாம் கடைசி ட்ரீட்மெண்ட்டு தான் அப்படின்னு நான் சொல்லலை. ஹாரிசன், HARRISON அந்த டெக்ஸ்ட் புக் சொல்லுது. இது ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் சொல்லுது. அடுத்தது உடல் உழைப்பு சொல்லுது. அடுத்தது நல்லா தூங்குங்கன்னு சொல்கிறாங்க. கடைசியில் தான் என்னது? மாத்திரை இன்சுலின் சொல்கிறாங்க.
நம்ம இதை பண்ணுறதே இல்லை. இதை பண்ணாமல் கடைசியில் பக்கவாதம் வந்து, கண்ணு குருடு வந்து, ஹார்ட் அட்டாக் வந்து, கிட்னி டயாலிசிஸ் பண்ணி, காலை விரலை வெட்டி எடுத்து, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையோடு தான் இன்றைக்கி எவ்வளோ பேரும் இறந்து போயிட்டுருக்காங்க. ஆமாம், 5 பிரச்சனை இல்லை, 3 பிரச்சனை கண்டிப்பாக வரும். யார் யார் பேலன்ஸ் டயட் ஒழுங்காக ஃபாலோ பண்ணலையோ, யார் யார் இந்த பேலன்ஸ் டயட் ஒழுங்காக ஃபாலோ பண்ணலையோ, பக்கவாதம், கண்குருடு, இருதய மாரடைப்பு, கிட்னி ஃபெயிலியர், காலை விரலை வெட்டி எடுக்கிறது, இந்த 5ல் 3 காம்ப்ளிகேஷன் கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக வரும் 3 காம்ப்ளிகேஷன். ஏன் வரும்னு சொல்லி சார், அதுக்கு விளக்கம் இருக்குது, சும்மா கிடையாது. ஏன்னா இந்த பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் என்ன சரியாகும், இந்த இன்சுலின் ரஸ் முழுமையாக சரியாகும். இது முழுமையாக சரியாகணும் அப்படின்னா பேலன்ஸ் டயட்டை தவிர வேறு எந்த வழியும் கிடையாது அப்படின்னு நான் சொல்லலை, மருத்துவத்தில் ஹாரிசன் டெக்ஸ்ட் புக் சொல்லு. புரிஞ்சுதா புரியலையா? இதை விடைக்கு சூப்பர் உங்களை யாரும் விளக்கி தர மாட்டாங்க. இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க. கமெண்ட் ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்ஸில் கூட்டுன்னு டைப் பண்ணுங்கள், பதில் அனுப்புவேன். எவ்வளோ வீடியோ ஷேர் பண்ணுறீங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா சூப்பர் வீடியோ, சூப்பர் வீடியோ. ஒரு கூட போட்டு கேளுங்க, உங்களுக்கே தெரியும். ஸ்டே டியூன்.